ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஒரு லயனை பிடிக்கணும்னா என்ன பண்ண முடியும்? நம்மளால அந்த லைனுக்கு முன்னாடி போய் நின்றுலாம் பிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம்னா ஒரு கேஜ்ல அதுக்கு பிடிச்ச ஒரு மீட் எடுத்து உள்ள வைப்போம். அந்த லைன் அதை சாப்பிட்றதுக்காக அந்த கேஜுக்குள்ள போகும்போது அந்த கேஜ் லாக் ஆயிடும். அப்படிதான் நம்ம அதை லாக் பண்ணுவோம். ஒரு வேளை அந்த லைன் அதுக்கு உள்ள போகல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த லைன் எஸ்கேப். ஓகே, நம்ம வச்ச ட்ராப்ல அந்த லைன் விழல. அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நம்ம ஆப்போனண்ட்டுக்கு ஒரு ட்ராப் வைக்கிறோம். ஸோ ஆப்போனண்ட்டுக்கு ஒரு ட்ராப் வைக்கிறோம். அந்த ட்ராப்ல ஆப்போனண்ட் விழுந்துட்டாங்கன்னா நம்மளால ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது ஒரு ட்ரா பொசிஷன்ல இருந்து வின் பண்ணிக்கலாம், ஆர் மைனஸ் பொசிஷன்ல இருந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ட்ராப்ல ஆப்போனண்ட் விழல அப்படின்னா ஸோ பொசிஷன் எப்படி கண்டினியூ ஆகுமோ அப்படியே தான் கண்டினியூ ஆக போகுது. ஸோ இந்த பொசிஷன் ஆக்சுவலா பிளாக் டு பிளே. பிளாக் டு பிளேனும் போது ஆப்போனண்டோட லாஸ்ட் மூவ் பிளான் என்ன? ஸோ இப்போ அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா ஒயிட் இந்த நைட்டு தூக்கி D5 வைக்க போறாங்க. D5 வச்சுட்டு ஐடியா ரூக் E7 செக்மேட், ND5 ஐடியா ரூக் E7 செக்மேட். ஸோ இந்த ND5 நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும்னா பான் C6 மாதிரினா ND5 ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆனா ப்ரிவென்ட் பண்ணாலும் இந்த பொசிஷன் ஒயிட்டுக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா ஒயிட் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா பான் வச்சுட்டு இருக்காங்க அண்ட் இந்த பான் பாஸ்டு பான் வேற. ஸோ எனிவே இது ஒயிட்டுக்கு தான் அட்வான்டேஜ். நீங்க ப்ரிவென்ட் பண்ணாலும் அட்வான்டேஜ் தான். ஆர் ND5 வந்து ரூக் E7 டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினைச்சாலும் ஜஸ்ட் பாசிபிள் இல்லை. ஸோ ப்ரிவென்ட்டும் பண்ண முடியல, டிஃபென்ஸும் பண்ண முடியல. ஸோ அதனால இப்போ என்ன பண்றோம்? ஜஸ்ட் ஆப்போனண்ட்டுக்கு ட்ராப் பண்றோம். அவங்க இந்த ND5 ஆடி ட்ராப் வைக்கிறாங்களா அதை அவங்க பண்ணட்டும். பான் C5 ஃபர்ஸ்ட் மூவ். அவங்க அந்த ND5 ஆட விட்டுறோம். ஓகே, ஒருவேளை அவங்க ND5 ஆடிட்டு சேம் இந்த ரூக் E7 ட்ராப் செட் பண்ணாங்க அப்படின்னா நாம இப்போ ரூக் அண்ட் F3 செக், கிங் அண்ட் F3 அடிச்சுதான் ஆகணும். பிஷப் அண்ட் E4 செக் அடிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா H7 போச்சு. கிங் அண்ட் E4 அடிச்சுதான் ஆகணும். ஸ்டேல்மேட். ஸோ இந்த பொசிஷன் வந்து என்ன ஆகுது? ஆல்ரெடி இந்த பொசிஷன் பிளாக்குக்கு மைனஸ் இது. ஸோ ஒரு மைனஸ் பொசிஷன்ல டிரா பண்றதுக்கான ஒரு சான்ஸ் ஆப்போனண்ட்டை ஏமாத்த ட்ரை பண்றோம். அவங்க வைக்கிற மூவ்லயே நம்ம ஆப்போனண்ட்டை ட்ராப் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, ஸோ இப்போ ஆப்போனண்ட் இந்த ட்ராப்ல விழுந்துட்டாங்க அப்படின்னா ரூக் அண்ட் F3 பிஷப் அண்ட் E4 அடிச்சு நம்ம ஸ்டேல்மேட் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க அதை பார்த்துட்டாங்க, பொறுமையா நைட் F5 வச்சு ரூக் H6 வச்சு D6 டார்கெட் பண்றாங்க அப்படின்னா எனிவே இந்த பொசிஷன் மைனஸ், இது மைனஸ் தான்.